நமஸ்காரம். வளரும் நாடு வளர்ந்த நாடுன்னு சொல்கிறோம். நம் நாடு வளர்ந்து கொண்டு வரும் நாடு. அந்த வளர்ச்சியை பற்றி உற்று பார்த்தால் இன்னது மாறி இருக்கிறதுங்கிறது நமக்கே புரிகிறது. ஆனால் அதனால் வேறொரு குழப்பம் வரலாம். அது வேண்டாம் என்பதற்கு தான் சொல்லுகிறேன். முன்னாலெல்லாம் ட்ரெயின்கள் மெதுவாக ஓடும். 300 கிலோமீட்டர் போவதற்கு 7 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போது 4 மணி நேரத்தில் போகிறோம். அவசர கதி. அதிக பணம் கொடுக்கிறோம், வேகமாக போய் சேர்கிறோம். இன்னும் வேகமாக ரயில்கள் வரப்போகின்றன. 1 மணி நேரத்தில் கூட 300 கிலோமீட்டரை கடக்கலாம். நல்ல மேம்பாலங்கள், அதிவேகமாக போகலாம். எல்லாம் நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கிறது. இன்னும் நிறைய பர்ஃபார்ம் பண்ணலாம். இது ஒரு பக்கம். முன்னாலெல்லாம் அரிசி வாங்கி கொண்டு வந்தால் அதில் இருக்கும் கல்லை பொறுக்குவோம். இப்போதெல்லாம் கல்லையே காணும். எல்லாம் அவர்களே எடுத்து கொடுக்கிறார்கள் போல இருக்கிறது. புடைக்க வேண்டாம், சலிக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். அப்படியே அரிசியை எடுக்கலாம், உலையில் வைக்கலாம். எவ்வளவு சுலபமாகிவிட்டது. தப்புகளே இல்லை. பழங்கள் வாங்கினால் எல்லாமே சரிப்படுத்தப்பட்டு அதிக விலை கொடுத்து விட்டால் ஒரு தப்பான பழம் இல்லை, அழுகினதே கிடையாது. காய்கறி வாங்க போனால் அவர்களே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். நாம் சொத்தை எடுக்கவே வேண்டாம். வேர்க்கடலை சாப்பிட்டால் கூட 1-2 கடலை சொத்தையாக இருக்கும், சற்று கசக்கும். அதெல்லாம் கிடையாது. எல்லாமே சுத்தமாக இருக்கிறது. அவ்வளவு ஏன்? இனி 15-20 நாட்களில் மாம்பழம் வர வேண்டும். இப்போதே வர தொடங்கிவிட்டது. அது பங்குனி சித்திரையில் கிடைக்கும். அப்புறம் போனால் ஆடி ஆவணியில் கிடைக்காது. அதெல்லாம் இப்போது கிடையாது. ஃப்ரீசர் செயின் இருக்கிறது, கோல்டு செயின். வருஷத்தில் எந்த மாதம் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் கிடைக்கும். பூக்கள் எல்லாம் கோல்டு செயினில் போடப்பட்டு எந்த மாதமும் கிடைக்கும். எதுவும் விளையாத நாடுகளிலெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னாலே எல்லாமே கிடைக்கிறது. இப்போது கிடைக்கும் பழங்கள் எங்கெங்கிருந்தோ பழங்கள் இறக்குமதியாகின்றன. எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எந்த குழப்பமும் இல்லாமல் தங்கு தடையின்றி எல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது குற்றங்கள் எல்லாம் குறைகள் எல்லாம் குறைந்து போய் நிறைவாக இருக்கிறோம். இப்போதுதான் அழுக்கே இல்லை. பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுகிறோம். எல்லாம் எப்போதும் கிடைக்கிறது. அரிசியில் கல்லு கூட பொறுக்க வேண்டாம். பஸ்ஸுகள் நேரத்துக்கு புறப்படுகின்றன. எதை வாங்க போனாலும் உடனே SMS, உடனே வாட்ஸ்அப். சட்டு சட்டென்று ஒரு கிளினிக்குள்ளே, ஒரு லேபரட்டரிக்குள்ள போனால் உள்ளே நுழைந்து விட்டீர்கள்னு ஒரு வாட்ஸ்அப் வருகிறது. உங்கள் பரிசோதனை ரத்தம் எடுத்து விட்டோம்னு ஒன்று வருகிறது. நீங்கள் வைத்தியருக்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள்னு அடுத்து வருகிறது. நீங்கள் வெளியேறி விட்டீர்கள்னு வருகிறது. எவ்வளவு இன்ஃபார்ம்டாக இருக்கிறோம். நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரிகிறது. இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது வளர்ந்து விட்டோம் என்றே நினைக்க தோன்றும். இதெல்லாம் உண்மை, யாரும் மறுக்கவில்லை. ஆனால் சம்சாரம் அப்படிப்பட்ட அப்பழுக்கில்லாத இடமா? ஜனனம் மரணம்னு மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறோமே. இந்த பூலோகம் குற்றமே இல்லாத பூமியா? எல்லாம் சத்துவகுணம் மட்டும் இருக்கக்கூடியதா? ரஜோகுண தமோகுணம் இல்லையா? ஆளாளுக்கு கோபம், பொறாமை, அகங்காரம், ஒருத்தருக்கொருத்தல் ராகம், துவேஷம், நாட்டுக்கு நாடு சண்டை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ட்ரெயின் நேரத்துக்கு வருகிறது, மாம்பழம் எப்போதும் கிடைக்கிறது. இதை பார்த்து கொண்டு பாக்கி எல்லாவற்றையும் கோட்டை விட்டு விட்டால்
சரி, அப்ப என்ன இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுகிறீர்கள்? சொல்லவில்லை. ஆனால் இதை பார்த்து இதை போல் சம்சாரத்தில் எல்லாம் குற்றமே இல்லாமல் இருக்கும்னு மயங்கி விட வேண்டாம்னு சொல்லுகிறேன். இதே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தால் இது எல்லாத்திலையுமே குறைகள் இருந்தன. சரி, இந்த லோகமே இப்படித்தான், கடைசி பட்சம் நம்ம தேசத்தை குறை சொல்வார்கள், அட இப்படி இருந்ததுனாலே இந்த சம்சாரமே இப்படித்தான் என்று கூட ஒரு புரிதலில் இருந்தோம். ஆனால் இப்போது வளருகிறோம்ங்கிறதுனாலே எங்கும் குற்றங்குறையே இருக்காதுன்னு ஒரு பக்கம் நினைக்க போய் அவேர்னஸ் கிரியேட் ஆகிவிட்டது, வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கிறோம். இதெல்லாமே உண்மைதான். பல விஷயங்கள் நமக்கு நடந்தது தெரியாது. எப்போதோ 90-91 காஷ்மீரத்திலிருந்து பலரும் வெளியேறினார்களாம். நானும் தான் இருந்தேன், நீங்களும் தான் இருந்தீர்கள் 35 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போது நானும் இருந்தேன், நல்ல இளைஞனாகவே இருந்தேன். இதெல்லாம் நடந்தது தெரியுமான்னு கேட்டால் ரொம்ப குறைவாகத்தான் தெரியும். இப்படி நடந்ததெல்லாம் தெரியாது. அதே போல அயோத்தியில் என்ன நடந்தது, குஜராத்தில் என்ன நடந்தது, அப்பெல்லாம் நம்மளும் இருந்தோம். அவ்வளவாக ஒன்றும் தெரியாது, தகவல் தொடர்பு குறைவு. அதெல்லாம் இப்போது தெரியவே நல்லதுதான். ஆனால் சொல்ல வருவது, இதெல்லாம் இப்படி ஆகவிட்டபடியால் இந்த சம்சாரமே இனிமே நல்ல பூமிதான், எல்லாமே எங்கும் நன்றாக இருக்கும், அந்த முடிவுக்கு வரவே வேண்டாம். இது நிறைய கர்மங்கள் இருக்கிற பூமி, பாப புண்ணியங்கள் இருக்கத்தான் செய்யும், ஜாகிரதையாகத்தான் இருந்தாக வேண்டும். ஒரு ரூபத்தில் வளர்ச்சி வருமானால் வேறொரு வடிவத்தில் தளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். அதனால் வளர்ந்து விட்டோம் என்று நினைக்காமல் எதில் வளர வேண்டுமோ அதில் வளர்ந்திருக்கிறோமா, அது நடக்குமா, அதை நோக்கி முன்னேறுகிறோமான்னு சிந்திக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.